ஒரே கர்த்தர் என்றும் ஒரே தேவன் என்கிறதான அந்த காரியத்தை புதிய ஏற்பாடு திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வருகிறது. எபேசியர் நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் நம்ம வாசிக்கும் பொழுது, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். இதை குறித்து நான் உங்களுக்கு எடுத்து இருக்கிறேன். அப்ப இந்த வார்த்தையில என்ன பார்க்கிறோம்? இந்த 2 வசனங்களில் ஒரே கர்த்தர் ஒரே தேவன் என்கிற வார்த்தைய, அப்ப கர்த்தர் என்றால் ஒருவர் தான், தேவன் என்றால் ஒருவர் தான் அப்படின்ற காரியம் திரும்ப திரும்ப வேதம் சொல்லிக்கொண்டு வருகிறது. ஒரே கர்த்தர் என்பதை வேதம் சொல்லுகிறது. கவனிக்க வேண்டும். பழைய ஏற்பாடு புஸ்தகம் உபாகமம் 6:4 வாசிக்கிறோம், இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அந்த இஸ்ரவேலர்களுடைய தேவனாக காணப்படுகிறவர், அவர்களால் ஆராதிக்கப்படுகிற அவர் ஒரே கர்த்தர் தான் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. இதனை அடிப்படையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா உபாகமம் 6:4 சொல்கிறது.